பாண்டியர்களோட முத்திரை சின்னம், ஒரு முனிவரே கடல் கன்னியா மாறின மாதிரி ஒரு சிற்பம் அப்படின்னு பயங்கரமான ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு கோயிலுக்கு தாங்க நேற்று நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சங்கரங்கோயிலில் இருக்க ஆணையூருங்க கிராமத்துக்கு தாங்க நேற்று நாங்கள் வந்திருந்தோம். 1000 வருஷம் பழமையான ஒரு குடைவரை கோயில் இருக்கு, கண்டிப்பா விசிட் பண்ணுங்க, நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. குடைவரை கோயில் உள்ள சிவனுக்கு ஆப்போசிட்ல தட்சணாமூர்த்தி சாமியும் பார்க்க முடிஞ்சது. இந்த குடைவரை கோயில் ரொம்பவே ஆச்சரியப்பட்ட விஷயமா இருந்தாலும் அங்க இருக்க இன்னும் நிறைய விஷயம் எங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கை கொடுத்துச்சு. அங்க இருக்க 4 தூண்களையும் 4 முனிவர்களோட சிற்பங்களை பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம நம்ம சங்கரங்கோயில் சங்கரலிங்க சாமி தென் கோமதி அம்மனோட சிலைகளை கூட பார்க்க முடிஞ்சது. பாண்டியர்களோட சின்னம் மீன் சிற்பம் பார்க்கறதுக்கே அவ்வளவு அருமையா இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு சிற்பம் இருந்துச்சு, பட் அது என்னன்னு தான் தெரியல. மீன் சின்னம் பக்கத்திலே கல்வெட்டுகளையும் பார்க்க முடிஞ்சது. இது பக்கத்திலே ஒரு சித்தரோட சிலை, ஆதி உடல் மனிதனாகவும் மீதி உடல் மீனாகவும் இருக்கிறத பார்க்கறதே ரொம்பவே அதிசயமா இருந்துச்சு. இந்த மாதிரி சிற்பத்தெல்லாம் என் லைஃப்ல நான் பார்த்தது கூட இல்லைங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்திலே ஒரு வற்றாத சுனை ஒன்று இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்க அந்த கோயிலுக்கு மேல இருக்க மலைக்கு தான் விசிட் பண்ணியிருந்தோம். இந்த மலைக்கு மேல ஒரு கல்மண்டபம் ஒன்று இருக்கு. இந்த கல்மண்டபத்துல இருந்து வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சினிமாட்டிக்கா அவ்வளவு அருமையா இருந்துச்சு. நீங்க நெக்ஸ்ட் டைம் சங்கரங்கோயில் வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க.